யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். இஸ்ரவேலர்கள் எரிகோவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். தேவன் இந்த இடத்தில் முற்றிலும் புதிய வேறுபட்ட முறையில் எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் தமது ஜனங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்றபொழுது ஆவிக்குரிய காரியமாக செயல்பட்ட காரியம், வானத்தின் கீழெங்கும் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நமக்காக கொடுத்திட்ட அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ரட்சிப்பு என்கிறதான மறுகரைக்கு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தியது என்று பார்த்தோம். தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் யோர்தானின் நதிக்கு முன்பாக நின்றார்கள். அங்கு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக பரிசுத்தம் என்கிற கோட்பாட்டுக்குள் வந்து தங்கள் பாதங்களை அதிகாரத்தின் மேல் வைக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராய் கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலை நசுக்கினதான அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே தேவன் தமது ஜனங்களுக்கு அதிகாரத்தை அளிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதான ஆவிக்குரிய காரியம் என்று பார்த்தோம். ஆனால் எரிகோவுக்கு முன்பாக முற்றிலும் புதிய அவர் குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை சொல்லவில்லை. அடுத்தது யோர்தானில் பார்த்தோம், முதலாவது வசனம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். உடன்படிக்கை பெட்டி முதலாவது செல்ல வேண்டும் என்றார். ஆனால் இங்கே உடன்படிக்கை பெட்டி முன்பாக செல்லவில்லை. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யுத்த புருஷர்கள் முதலாவது போகிறார்கள். இரண்டாவதாக 7 ஆசாரியர்கள் எக்காலம் பிடித்து கொண்டு பெட்டிக்கு முன்பாக செல்ல வேண்டும். 7 ஆசாரியர்கள் பிறகுதான் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்கள் மூன்றாவதாக செல்கிறார்கள். இவர்களுக்கு பின்பாக இன்னும் யுத்த புருஷர்கள் பின்பாக போகிறார்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கோட்பாடு முறைமை மாறி போகிறது. யோர்தானில் உடன்படிக்கை பெட்டி முதலாவது சென்றது. ஆனால் எரிகோவுக்கு யுத்த புருஷர்கள் முதலாவது, இரண்டாவதாக எக்காலம் பிடிக்கிற ஆசாரியர்கள், மூன்றாவதான் உடன்படிக்கை பெட்டி. அது மாத்திரமல்ல, இப்படியாக போகிறவர்கள் 6 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வலம் வந்து தங்கள் கூடாரங்களுக்கு வந்து விட வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றி வருகிற பொழுது எக்காலம் துணிக்கப்பட வேண்டும். அப்பொழுது சகல ஜனங்களும் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி ஆர்ப்பரிக்கிற பொழுது எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்கிறதான தேவனுடைய வாக்கு நிறைவேறும்படியான அற்புதத்தை, அதிசயத்தை தேவனாக நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த 3வது அற்புதத்தின் மூலமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு தேவன் சொல்ல விரும்புகிறதான நிச்சயமான காரியம் என்ன சுருக்கமாக பார்ப்போம் என்றால், முதலாவது தேவன் விரும்புகிற காரியம், தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவம் என்ன, தேவனுடைய சுபாவங்கள் என்ன, அவர் எப்படியாக செயல்படுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, செங்கடல் முன்பு மோசேயினுடைய கிரியை கண்ட யோசுவா யோர்தானுக்கு முன்பு நிற்கிற பொழுது மோசே தனது கையில் கோலை உயர்த்தின வேளையிலே செங்கடல் பிளந்ததே, அதே போல நாமும் கையில் கோலை உயர்த்தி யோர்தானுக்கு முன்பாக பிடிப்போம் என்று அவர் பிடித்திருந்தால் தோல்வியை கண்டிருப்பார். மாறாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதற்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறார். யோர்தானை அவர் கடந்து வருகிறார். இப்போ யோர்தானை கடந்த பிறகு எரிகோவுக்கு முன்பாக நிற்கிறார். எரிகோவுக்கு முன்பாக, சரி யோர்தானில் தேவன் இப்படி சொன்னாரே அதே மாதிரி செய்வோம் என்று ஆசாரியர்கள் பெட்டி சுமந்து கொண்டு உங்கள் பாதங்களை கொண்டு போய் எரிகோவின் அலங்கத்தின் மேல் கால்களை வையுங்க என்று சொல்லியிருந்தால் எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்திருக்காது. எரிகோவுக்கு முன்பாகவும் யோசுவா திரும்பவுமாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். தேவன் தன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், நாங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அதன்படி செயல்பட்டார். எரிகோவின் அலங்கம் தேவனாலே இடிந்து விழப்பட்டது. புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் எல்லா இடங்களிலும் ஒரே விதமாக செயல்படுகிறவர் அல்ல. இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அன்றைக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அன்றைக்கு தெரியப்பட்டது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு எப்படி தெரியப்படுத்துகிறார் என்றால்,
தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரை உற்று நோக்குவதன் மூலமாக, அவரது கிரியைகள் மூலமாக, அவரது போதனைகள் மூலமாக, அவர் செய்திட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் மூலமாக நாம் பிதாவை புரிந்து கொள்ளலாம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்கள் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை வாசி பார்ப்பீங்க சொன்னால், பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததின் நோக்கங்கள், ஒரு முக்கியமான நோக்கம் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக. இப்போ பிதாவை வெளிப்படுத்துவதற்காக பிதாவை நாம் எவ்வண்ணமாக அறிந்து கொள்ளலாம்? குமாரனை உற்று நோக்குவோமானால், குமாரனுடைய செய்கைகளை உற்று நோக்குவோமானால் பிதா இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்போ பிதா அறிந்து கொள்வதற்கு குமாரன் பூமியிலே செய்திட்ட, அதாவது அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தால் ஒரே விதமாக செய்யவில்லை, ஒவ்வொரு இடத்தில் வெவ்வேறு விதத்தில் அவர் செயல்பட்டார். இவைகள் ஒரு சிலதை நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்திற்கு லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போனாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று கையை பிடித்து தூக்கி விடுகிறாள். அவள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறார். இந்த சம்பவமானது வீட்டில் நடக்கிறது. சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்ன ஒரு வார்த்தையில ஒரு கருசனை இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. அடுத்ததாக லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாயின் ஊர் விதவையினுடைய மகன், இவன் ஒரு வாலிபனாய் இருக்கிறான். இது வீதியில் நடக்கிற சம்பவம். பாடையிலே அவனது சரீரத்தை சுமந்து கொண்டு வருகிற போது இயேசு பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்களாம். இயேசு கிறிஸ்து கையை வைத்தார். இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை எங்கு வந்தாலும் அங்கு மற்ற எந்த ஆளுகைக்கும் இடமில்லை. ஆகவே பாடை சுமந்து கொண்டு சென்றவர்கள் நின்றார்கள். இப்போ இயேசு, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையுடைய தன்மை யவீரின் மகளை பார்த்து ஒரு கருசனையோடு அன்போடு சொன்னது போல் அல்ல, வலியுறுத்தி சொல்லுகிறார். வாலிபன் எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ இதனுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் வித்தியாசம். இது வீதியில் நடந்த சம்பவம். மூன்றாவதாக லாசரு. இது வீதியிலும் அல்ல, வீட்டிலும் அல்ல, கல்லறைக்கு முன்பாக லாசருவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறதா கல்லறைக்கு முன்பாக. இங்கு அவர் செய்கிற காரியம் சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அன்பான கருசனையான வார்த்தை அல்ல, வாலிபன் எழுந்திரு சொல்கிறதான வலியுறுத்துகிற வார்த்தையும் அல்ல, கட்டளையிடுகிறார். என்னவென்று, லாசருவே வெளியே வா என உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். உரத்த சத்தம் எதற்காக? இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. மரணத்தின் திறவுகோல்களையும் பாதாளத்தின் திறவுகோல்களையும் அவர் நிச்சயம் கொள்ளவில்லை. மரணத்தின் திறவுகோல்களுக்கும் பாதாளத்தின் திறவுகோல்களுக்கும் பிசாசானவன் சாத்தான் அதிகாரியாயிருக்கிறான். சரீரமானது அங்கு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது, ஆவியானது தேவனிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அவன் சரீரத்துக்குள் ஆவி பிரவேசித்து ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா, இந்த வசனம் பாய்ந்து செல்ல வேண்டும். அதற்குன்பாக தேவனிடத்தில் அவர் ஜெபம் பண்ணிவிட்டார். தேவனிடத்தில் இருக்கிறதான அவரது ஆவியை திரும்ப பெற்று கொண்டு வந்து அந்த ஆவியானது அவன் சரீரத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆத்துமா இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது, ஆத்துமா உயிர்ப்பித்து எழும்ப வர வேண்டும் என்றால் அங்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. சாத்தானுடைய கட்டில் இருக்கிறதான ஒரு ஆத்மா வெளியே கொண்டுவதற்காகவே தான் இங்கு உரத்த சத்தமாக செயல்பட்டாராம். பிரியமானவர்களே, தேவன் ஏன் ஒரு இடத்தில் செய்தது போல மற்ற இடத்தில் செயல்படுகிறவர் அல்ல. ஒரு இடத்தில் ஒரு விதமாக செயல்படுகிறார், இன்னொரு இடத்தில் ஒரு விதமாக செயல்படுகிறாரு. அதாவது யவீருவின் மகளை எப்படியாக ஜீவன் கொடுத்து எழுப்பிக்க செய்தாரோ அதே மாதிரி ஏன் நாயினூர் விதவையினிடத்தில் செயல்படவில்லை? நாயினூர் விதவையிடத்தில் செயல்பட்டது போல ஏன் லாசருவின் கல்லறைக்குன்பா செயல்படவில்லை? புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற கிரியைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திற்கு ஒரு இடம் வித்தியாசம். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாவதற்கு ஒரு வார்த்தையினாலே சுகத்தை கொடுத்தாராம். குஷ்டரோகி சுகமாவதற்கு தொட்டு சுகமாக்கினான் என்று பார்க்கலாம். ஆனால் ஒரு குருடன், பிறவி குருடன் சுகமாவதற்கு மண்ணை எடுத்து உமிழ்ந்து கண்கள் வைத்து தொட்டு வார்த்தையின் மூலமாகவும் நீ போய் குளத்தில் குளிச்சுட்டு வா. இப்போ குருடனை குணமாக்கின விதம் வேறு விதமாக இருக்கிறது. அற்புதங்கள் அதிசயங்களை பாருங்க.
தம்மை நாடி வந்த ஜனங்களுடைய தேவை பூர்த்தியாவதற்காக 5 அப்பம் 2 மீன் துண்டை கையில் எடுத்து ஆகாயத்தை நோக்கி பார்த்து பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் செய்தார். எல்லா ஜனங்களும் நிறைவாக திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார்கள். மிகுதியானதை 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்களாம். ஆனால் ராயனுக்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தை கட்டுவதற்காக அவர் கையாண்டு அவர் செய்துட்டு முறைமை பாருங்க. இந்த இடத்துல அவர் நினைத்திருந்தால், ஏன்னா ராயனுக்கு வரிப்பணம் கட்டுவதில்லையா என்று சொல்லி அவரை சோதிக்க வந்தபொழுது இந்த இடத்தில் அவர் நினைத்திருந்தால், யார்கிட்டப்பா அவங்ககிட்ட ஒரு பணம் இருக்கு அப்படி சொல்லி சிஸ்டரிடத்தில் ஒரு வெள்ளி பணத்தை வாங்கி அதை வானத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து 1 வெள்ளி பணத்தை 12 கூடை நிறைய எடுக்கத்தக்கதான அற்புதத்தை அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் செய்யல. ஏன் செய்யல? ராயனுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணம் என்பது தனது உழைப்பின் மூலமாக தனக்கு வருகிற வருமானத்தின் மூலமாக கொடுக்க வேண்டிய வரிப்பணமாகவே தான் சொன்னார். பேதுருவை பார்த்து, நீ மீன் பிடிக்கிறவனா இருக்கிறப்பா, நீ கடலுக்கு போ, ஒரு மீனை பிடி. உன் தொழில் மூலமாக உன் வியாபாரம் மூலமாக வருகிறதான வருமானத்தில் நீ ராயனுக்கு உண்டான வரியை செலுத்து. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பிதா ஒவ்வொரு இடத்திலும் மூன்று அதிசயங்களும் வெவ்வேறு விதமாக செயல்பட்டது. நோக்கம் என்னவென்றால், ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் அவரது இருதயத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவரை அறிந்து அவரோடு கூட உறவாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து தேவனை, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிற அனுபவம் இருந்தால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தெளிவாக அவரை புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க எங்களால் முடியும்? நாங்கள் சாதாரண மனிதர்கள் தானே, நாங்கள் எப்படி அவரை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லி சிலர் கேட்பீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுவேன், இயேசுவோடு எப்பொழுதும் நடக்கிறவர்களுக்கு இது ஒரு சிரமமான காரியமே இல்லை. நமது குருநாதராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் நடக்கிறவர்களுக்கு இது ஒரு முடியாத காரியம் இல்லை. எப்படின்னு சொன்னீங்கன்னா, தன் குருநாதரோடு சரியாக நடக்கும் சிஷ்டர்களுக்கு தன்னுடைய குருநாதனுடைய சகல அங்க அசைவுகளும் இருதயத்தின் விருப்பங்கள் தேவைகள் அனைத்தும் நன்கு தெரியும். அப்படி தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் தான் நல்ல சீஷன், நல்ல சீஷ்டர்கள். இயேசுவோடு கூட நடந்த சீஷ்டர்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்களிடத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே செய்து முடித்தார்கள். எப்படி அவர்களால் அது முடிந்தது சொன்னால், அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள். அனுதினமும் இயேசுவோடு கூட நடந்தார்கள். நாமும் கூட அவருக்கு பிடித்தமானபடி அவரோடு நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இருக்கிறது. நம்ம கையில் அவர் கொடுத்துட்டு போன பரிசுத்த வேதாகமம். அனுதினமும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக வாசிக்கிறவர்கள், நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் நடக்கிற அனுபவத்திற்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த எரிகோ சம்பவத்தின் மூலமாக தேவன் முதலாவதாக சொல்ல விரும்புகிற காரியம், ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் போனால் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரம் ஆகிறார்கள். தேவனை அறிகிற அறிவில்லாமையினால அவர்கள் அழிந்து போகிறார்கள், மாண்டு போகிறார்கள் என்கிறார். இந்த மாண்டு போகிறதான, அழிந்து போகிறதான முடிவு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய, புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமது குமாரனை அவர் பூமிக்கு தந்தார். குமாரனை பூமிக்கு தந்து குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு சிரமமான காரியம் ஒன்றுமில்லை. குமாரனை உற்று நோக்கினால், குமாரனோடு கூட அனுதினம் நடந்தால் தேவனை நாம் அறிந்து கொள்வோம். அப்பொழுது நாம் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகாமல் இருப்பதற்கு தேவனை அறிகிறதான அறிவு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். ஆனாலும் கானானை இன்னும் பூரணமாக அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. காரணம், கானானுக்குள்ளாக 7 வகையான ஜாதிகள் வசிக்கிறார்கள். இந்த 7 வகையான ஜாதிகளும் 7 வகையான பாவங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலர்கள்
7 வகையான சாதிகளை ஜெயம் கொள்ள வேண்டும், அல்லது 7 வகையான பாவங்களை ஜெயம் கொள்ள வேண்டும். அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தேசம் அவர்களுக்கு பூரண சொந்தமாகிறது. இதுதான் ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிப்பு என்பதற்குள் பிரவேசிக்கிற நாமும் நம்மை சுற்றி நிற்கிற பாவங்களை ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொண்ட பின்பு ரட்சிப்பினுடைய பூரணத்தை நாம் அடைகிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. நாம் இன்றைக்கு வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளுடன் சேனைகளோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக. இதைத்தான் யோசுவாவும் செய்தார். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, யோசுவா நெடுநாட்களாய் எல்லா ராஜாக்களோடும் யுத்தம் செய்தாராம். இப்போ 3 காரியம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக யோசுவா யுத்தம் செய்தார், யோசுவா நெடுநாட்களாய் யுத்தம் செய்தார், யோசுவா எல்லா ராஜாக்களோடும் யுத்தம் செய்தார். இதற்கு சாபத்தீட்டானதில் பங்கு இருக்கக்கூடாது. சாபத்தீட்டானத்தில் பங்கு இல்லாமல் இருந்து யுத்தம் செய்கிற பிறகுதான் ஜெயம் வரும். இந்த ஜெயத்தினுடைய முடிவு யோசுவா 11ஆம் அதிகாரம் கடைசி வசனமாக 23ஆம் வசனம், இளைப்பாறினார்களாம். நாமும் கூட இளைப்பாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் பாவத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எரிகோவுக்கு முன்பாக இருக்கிறார்கள். 7 வகையான பாவங்களை செய்யிக்க வேண்டும் என்றால் தேவன் அவர்களுக்கு முதலாவது ஒரு காரியம் கொடுக்கிறார். எரிகோ என்கிறதான சாபத்தீட்டை சுட்டரிக்கப்பட வேண்டும். இதுதான் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தோம். எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்த நீங்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிங்க, எரிகோவை அழிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? எரிகோ பட்டணத்தையும் அதில் சகலவற்றையும் சுட்டரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்ன? செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். செங்கடல் இவர்கள் பயணத்திற்கு தடையாக குறுக்கே இருந்தது. தேவன் செங்கடலை பிளந்து 2ஆக பிரித்தார். ஜனங்கள் பயணத்தை தொடர்ந்து மறுகரை வந்தார்கள். அடுத்ததாக யோர்தானுக்கு முன்பாக ஜனங்கள் வந்து நின்றார்கள். யோர்தானின் தண்ணீர் வெள்ளமானது இவர்கள் பயணத்திற்கு தடையாக இருந்தது. தேவன் யோர்தானின் தண்ணீரை குவியலாக தடுத்து நிறுத்தினார். பயணத்தை தொடர்ந்து இவர்கள் மறுகரை வந்தார்கள். ஆனால் எரிகோ பட்டணம் அப்படி இல்லைங்களே. இவர்கள் இன்ப கானானுக்குள் பிரவேசி செல்வதற்கு எரிகோ பட்டணம் ஒரு தடையே இல்லை. ஏனென்றால் எரிகோ பட்டணத்தை இவர்கள் சுற்றி வருகிறார்கள் என்கிற போது எங்கு பயணத்தை தொடங்கினார்கள் அங்கு திரும்பவுமாக வந்து முடிவது தான் சுற்றி வருவது. இப்போ சுற்றி வருகிற ஒரு இடத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் நேராக கானானுக்குள் பிரவேசித்து மற்ற 7 வகையான ஜாதிகளோடு யுத்தம் செய்திருக்கலாமே. ஆனாலும் தேவனுடைய உத்தரவு, எரிகோ என்கிறதான சாபத்தீட்டை நீங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் சாபத்தீடு உங்கள் மத்தியில் என்ன செய்யும்? இச்சை கொண்டு வரும். இச்சை கொண்டு வந்து உங்களை வஞ்சிக்கும். அந்த வஞ்சனையானது தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கும். இந்த தேவ கோபம் ரட்சிப்பை பூரணப்படுத்தாது. தேவ கோபமானது ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்காக இல்லை, மாறாக என்ன செய்யும்? கற்குவியலாக மாறும், ஆகார் பள்ளத்தாக்காக மாற்றிவிடும். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஆகார் என்கிற ஒரு நபர் எரிகோ பட்டணத்தில் பிரவேசித்து தேவன் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவைகள் மேல் இச்சை வைத்து சாபத்தீடானவையில் கொஞ்சத்தை கொண்டு தன் வீட்டிலே ஒளித்து வைத்து கொண்டான். அதன் நிமித்தம் கானானுக்குள் பிரவேசித்தும் அவன் கானானை சொந்தமாக்கி கொள்ளாதவனாக கற்குவியலாக மாறும் ஆகோர் பள்ளத்தாக்காக மாறினான். அதாவது கானானுக்குள் பிரவேசித்தும் அவன் ரட்சிப்பு பூரணப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நம்முடைய முடிவு எங்கே இருக்கணும்? ஆகோர் பள்ளத்தாக்கில் ஒலிவ மலையின் முடிவாக இருக்க வேண்டும். ஒலிவ மலையில் முடிவடைவதுதான் பூர்ண ரட்சிப்பு. இதற்காகத்தான் நான் செய்ய வேண்டிய காரியம், சாபத்தீடானதை சுட்டரிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் ஆலோசனை கொடுக்கிறார். முதல் 6 நாள் நீ சுற்றி வாங்க. முதல் 6 நாள் சுற்றி வந்த பிறகு 7ஆம் நாள் 7 முறை சுற்றுவாங்க. 7வது முறை சுற்றி வருகிற போது எக்காலம் தொனிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் உரத்த சத்தமாக ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது
எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதனுடைய சுத்த வீரர்களையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன் சொல்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? 6 நாளும் நானும் உன் வீட்டாருமோ என்றால் வசனத்தின்படி குடும்பமாக அமர்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி வேதத்தை கனப்படுத்தி தேவனோடு கூட 6 நாளும் நாம் நடக்க வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடி வர வேண்டும். தேவனோடு கூட அதிக நேரம் எடுக்க வேண்டும். தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய சத்தம் என்கிறதான வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதான இந்த நிச்சயமான சம்பவத்தை நாம் செய்கிற பொழுது பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒரு தேவ பலம் இருக்கிறது. அது ஆவிக்குரிய பலம். இந்த ஆவிக்குரிய பலமானது சாபத்தீடானவைகளை நம்ம சுற்றி இருக்கு பாருங்க, அவைகள் இருக்கிற சாபத்தீடானவைகளை இச்சிக்காதபடிக்கு அவைகள் மேல் ஒரு வெறுப்பு வரும்படியாக அவைகளை ஜெயிக்கும்படியான ஆவிக்குரிய பலத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இந்த ஆவிக்குரிய பலம் தான் நம்மை தொடர்ந்து ஓடும்படியான, எதற்குள் ஓடும்படியாக, தொடர்ந்து கானானுக்குள் ஓடி மற்ற பாவங்களை பிற பாவங்களை செய்யும் கொள்வதற்கான பலத்தை நமக்கு கொடுக்கிறது. ஸோ தேவன் தீட்டானவைகள் என ஒதுக்கியவைகளை நாமும் ஒதுக்காம அவைகளை வெறுக்காமல் நமது வாழ்க்கையில் நாம் பாவங்களை ஜெயம் கொள்ள முடியாது. நமக்குள்ளாக தீட்டானவைகள் ஒழித்து வைத்து கொண்டு எப்படியாக அந்த ஆகா என்கிற மனிதன் தீட்டானது கொண்டு போய் வீட்டில் ஒழிச்சு வச்சுக்கிட்டா பாருங்க, அதே போல தீட்டானவைகள் நமக்குள்ள ஒழித்து வைத்து கொண்டு நாம் மேற்கொண்டு பாவத்தின் மேலே ஜெயம் கொள்ள முடியாது. ஆகவே தான் தேவன் சொன்னார், சுட்டரிக்கப்பட வேண்டும். முதலாவது தீட்டானவைகள் என்பது என்ன சொன்ன ஒரே வார்த்தையில் சொல்லலாம், தேவனுக்கு எது விருப்பம் இல்லையோ, தேவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதெல்லாம் தீட்டானவைகள். இவைகளை நமக்குள்ளாக நாம் ஒழித்து வைத்துக் கொள்ளாதபடிக்கு முதலாவது சுட்டரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த எரிகோ சம்பவத்தின் மூலமாக அநேக வெளிப்பாடுகள், அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த அடிமைக்கு, இந்த அடியனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள் 2 வெளிப்பாடுகளை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினாலே தேவனுடைய ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இல்லாமல் போனால் சங்காரமாவார்கள். அதற்காக தமது குமாரனை அவர் அருள் செய்திருக்கிறார். அடுத்தது, தேவனை அறிகிற அறிவு நமக்குள் வந்த பிறகு தேவனுக்கு எது விருப்பம், தேவனுக்கு எது விருப்பம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை புரிந்து கொண்ட பிறகு சாபத்தீடானவைகளை நாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்படி சுட்டரிக்கப்படுகிற பொழுதுதான் தொடர்ந்து நாம் இன்ப கானானுக்குள் பிரவேசித்து நம்மை சுற்றி நிற்கிறதான சகலவற்றையும் ஜெயம் கொண்டு நித்திய ஜீவன்கிறதான இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, 3 வகையான அற்புதங்கள் எகிப்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக 3 வகையான அற்புதங்களை பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் செய்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது திருஷ்டாங்கமாக கொடுக்கப்பட்டிருந்த நிஜமான காரியம். முதல் காரியம், செங்கடல் வானத்தின் கீழெங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு நாமத்தின் மூலமாக ரட்சிப்பு இல்லை. ஆகவே அந்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும். 2வதாக, யோர்தானின் தண்ணீர், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுதல் என்கிறதான அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்கிற பரிசுத்த கோட்பாட்டுக்குள் நாம் பிரவேசித்து அதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தான் தலையை நசுக்கின அந்த அதிகாரத்தில் நாமும் பங்குள்ளவர்களாகி நமக்கு முன்பாக இருக்க தடைகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். 3வதாக, சாபத்தீடானவைகளை சுட்டரித்து நமது இருதயத்துக்குள்ளாக இருக்கிறதான உலகத்து காரியங்களை வெறுத்து நமக்கு முன்பு இருக்கிறதான பாவங்களை நாம் ஜெயம் கொள்ளுவோம் என்றால் இன்பக்கானான் என்கிறதான வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பரலோகத்தின் ராஜ்யத்தை தேவன் நமக்கு சுதந்திரமாக அளிப்பேன் என்பதை நமக்கு பழைய ஏற்பாட்டின் இந்த 3 சம்பவங்கள் மூலமாக நிழலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் முக்கியமாக 3வதாக சொல்லப்பட்ட எரிகோவின் சம்பவம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு குமாரனோடு கூட நாம் அனுதினம் நடக்க வேண்டும். அதற்காக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை, நமது வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துதி, ஆராதனை, தேவனுடைய வார்த்தை கனம் செய்தல், வேதம் வாசித்தல்,
இப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய ஒரு அனுபவத்துக்குள் நாம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனோடு கூட உள்ள உறவு, ஐக்கியம், அவரது வேதத்தை நேசிக்கிற காரியம், தேவ பிள்ளைகளோடு கூட அமர்ந்து சபை கூடி வந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரோடு கூட இன்னுமாக ஆவியிலே பலப்படுத்துகிற காரியம், இவையெல்லாம் நமக்குள் இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அளித்த வாக்கு தத்தமாகிய இன்ப கானானாகிய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இவைகள் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் செங்கடலை பிளக்க வேண்டும், யோர்தானின் தண்ணீரை குவியலாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், சாபத்தீடானவர்களை சுட்டரிக்கப்பட வேண்டும், இன்ப கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.